வணக்கம் மக்களே, இன்றைக்கே ஒரு அருமையான காணொளி என்னென்னு சொன்னால், கிராமத்து வாழ்க்கையில் நாங்கள் கரிசலாங்கண்ணி பயிர் செய்திருக்கிறோம். நான் கரிசலாங்கண்ணியில் எண்ணெய் தயாரிச்சிருக்கிறேன். அப்போ அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய கரிசலாங்கண்ணி ஒரே தொகையாக கிடைக்கிறதில்ல. சில சீசனுகளில் வெயில் அதிகமான காலங்களில் கரிசலாங்கண்ணி இல்லாமல் போயிடும். அதுக்காக நாங்கள் அதை பயிர் செய்தனாங்க, அது சக்ஸஸாக வந்திருக்குது. அதைத்தான் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறோம். கிராமத்து வாழ்க்கை பற்றி நீங்கள் இந்த வன்னிமகள் யூடியூப் சேனல் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெய்தது பாருங்க, சித்திர மழை. அப்போ இல்லை ஈரமாக கிடக்குது காணி. இது எங்களோட வெள்ளார தோட்டம். வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சி கொண்டு கிடந்தது, இப்போ நல்ல அப்பா தான் கரிசலாங்கண்ணி இது வெட்ட போகிறேன். கத்தரி தோட்டத்து பக்கத்தில் தான் கரிசலாங்கண்ணி வச்சிருக்கிறோம். இந்த புல்லு பார்த்தீங்கன்னா பனிக்கிறேன். நான் பேக் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் கீழே போட்டுட்டு நாங்கள் இதை வெட்ட போகிறோம். எத்தனை நாள்லையப்பா இப்படி வளர்ந்தது? 45 நாளில் அறுவடை செய்யலாம். என்ன வெட்டி வெட்டி அறுவடை செய்தால் தான் இது ஆரோக்கியமாக வளரும். என்ன 15 நாளைக்கு ஒருக்கா இனி வெட்டலாம். என்ன பார்த்தீங்களா, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. நாங்கள் இலங்கையில் இன்னும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை காண இல்லை. அப்படி மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் கொஞ்சம் இதில் பெரிய இனமான ஒரு இலையில் மஞ்சள் பூ உள்ளது தான் வளமையாக இங்கே இருக்குது. அதை சில பேர் கரிசலாங்கண்ணி என்று யூடியூப்லேயே போட்டிருக்கணும். ஆனால் அது கரிசலாங்கண்ணி இல்லையென்றும் உறுதிப்படுத்தியிருக்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால எங்களோட கத்தரி தோட்டம் நல்ல காலநிலை, மழை பெய்து விட்டுருக்குது, நல்லா குளிர்ந்த காற்றோடு இருக்குது. நாங்கள் இது முதல் முறையாக அறுவடை செய்கிறோம். முதல் முறையாக பயிர் செய்து ஒரு நாட்டு நட்டு இந்த இதை நாங்கள் கரிசலாங்கண்ணி உற்பத்தி செய்யணுமென்றதுக்காக நட்டு அறுவடை செய்கிறோம். அதனால் வெட்டி வைக்கிறேப்பா. நல்லா நின்றது. இந்த மழைக்கு கீழ் மண் எல்லாம் அந்த தண்ணி அடிச்சு கொஞ்சம் மண் பட்டுட்டுது இலையல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், கரிசலாங்கண்ணியை அறுத்த உடனே அந்த அறுத்த தண்டில் பாருங்க இப்படி கருப்பாக மாறுதுன்னு. கரிசலாங்கண்ணின்ற மருத்துவ பயன் சரியான எல்லா நோய்களுக்குமே இது பிரிங்கராஜ்ன்னு சொல்லப்படுது. சமஸ்கிருதத்தில் மூலிகைகளின் அரசன் என்று சொல்லினோம். முக்கியமாக இது அல்சர் வருத்தக்காரருக்கெல்லாம் நல்ல ஒரு மூலிகை. விடிய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இதில் இருக்கிற கருப்பு தென்னை குடலில் படிஞ்சு அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லினோம். அதை விட முக்கியமாக இது தலைமுடிக்கு தான் பயன்படுத்தினோம். தலைமுடியில் சில பேருக்கு அந்த புழுவட்டு மாதிரி இருக்கும் தலை, அதுக்கெல்லாம் இது சிறந்த தீர்வாக இருக்குது. இதுதான் கரிசலாங்கண்ணின்ற விதையை பாருங்க. முந்தி வயல்வெளியில் நிறைய முளைச்சிருக்கும். ஆனால் இப்போ அருகி கொண்டு போகணும். ஏனெண்டா பசலைகள் மருந்துகள் பாவிக்கிறபடியாக மூலிகைகள் வளர்ச்சி வயல்வெளியில் குறைஞ்சி கொண்டு போகுது. அதனால தான் நாங்கள் பயிரிட வேண்டிய நிலைமை வந்திருக்குது. எங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி தானே கிடைச்சது. அப்போ நாங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணியிலேயே நட்டிருக்கிறோம். அதில் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து இனி ஒரு பெரிய பாத்தி கொண்டு இனியும் நாங்கள் போடணும். இதை கேசவர்த்தினி என்றும் சொல்லினோம். இது பூத்தா பிறகு இருக்குது. இது இனி காஞ்சி விதையாக போகுது. பாருங்க, பூவை வெள்ளை கரிசலாங்கண்ணி பூவான வழியாக வெள்ளையாக பூத்து கிடக்கு.
இங்கே இந்த கரிசலாங்கண்ணியை இப்படி பிடுங்கி நாங்கள் இப்படி கசக்கவே எங்களோட கையிலேயே கருப்பு நிறமாக மாறும். இங்கே பாருங்க, கசக்கி கொண்டு இருக்கவே எப்படி மாறுதுண்டு. இங்கே இது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நாங்கள் இந்த கையை பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. இங்கே பார்த்தீங்களா எப்படி கருப்பாகி கொண்டு வருதுண்டு. இங்கே இங்கே கசக்கின காய் இங்கே. அப்போ தலைமுடிக்கு இந்த இது பாவிச்சா எப்படி அதில் மாற்றம் இருக்குமென்று வரும். சில கடைகளில் வாங்குறது ஒரிஜினலாக இருக்காது. அதால் தான் கரிசலாங்கண்ணி ஐயோ எங்களுக்கு அது சரியே இல்லையாண்டு எங்களுக்கு மனம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்களா எப்படி கருப்பாக இருக்கண்டு. இங்கே இப்போ விதைகள் எல்லாம் கொட்டுப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே இந்த மரத்தில் வெட்டினதில் இருக்கிற இலைய விதைகள் வந்து கொட்டுப்பட்டிருக்கு. அது பிறகு தானாக முளைக்கும். இப்போ நாங்களும் ஒரு கொஞ்சம் இடம் வெட்டி இருக்கிறோம். ராக்கள் தேவைக்கு கேட்டபடியாக இங்கே வெட்டி இப்போ பொன்னாங்கண்ணி அடிக்கிற மாதிரி இப்போ நாங்கள் இதை அடுக்கியிருக்கிறோம். இதை கழுவிட்டு ரையரில் போட்டு இதுகின்ற தன்மை மாறாமல், இப்போ சூரிய ஒளி அதிகமாக பட்டு இதுகின்ற தன்மையை போட்டு காய பண்ணாமல் டீஹைட்ரேட் மிஷினில் போட்டு அப்படியே அதே பச்சை கலர்லேயே நாங்கள் இதை பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்க என்னுடைய கையின் நிறம் எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்னு பாருங்க. இந்த ஒரு சின்ன துண்டு எடுத்து இப்படி கசக்கிறதுக்கு வந்த டை தான் இந்த இது. இப்போ இதை நாங்கள் கொண்டு வீட்டை போவோம். சிக்கன் போவோம். நாங்கள்ட கரிசலாங்கண்ணி செய்திருக்கிறோம். இனி இங்காலையும் செய்கிறதுக்கு நிறைய மழை வந்து பழுதாக்கினதில் சீட்ஸ் எல்லாம் கொட்டிட்டுது. இனி சீட்ஸ் எடுத்து இங்காலையும் போட போகிறோம். நல்ல காலநிலை. எப்படி இருக்கண்டு நாங்கள் வயல் விதைச்சிட்டோம். எப்படி இருக்கு இப்போ மெல்லிய பச்சையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மீன் தொட்டி தானே நிறைய வீடியோக்களில் காட்டியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு யாம்பு மரம் நிற்கிது. இங்கே பாருங்க, இதுதான் எங்களோட யாம்பு மரம். இப்படி காயண்டு வாங்க. இங்கே ஃபுல்லாக நல்ல காய். வாட்டர் ஆப்பிளாக இருந்திருந்தா கதை வேறு. இங்கே எப்படி காயண்டு, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் குறைவு. வெயில் காலங்களில் அதிகமாக காய்ச்சா நல்லா இருக்கும். அதால் நாங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை பார்க்க போகிறீங்களா? இயலாது. வேணுமானாக்கள் கொஞ்சம் இனிப்பு தான். காவிலும் தேன் போல இல்லை, அளவான இனிப்பு. சொல்லுங்க தாரம் பாருங்க. ஃபுல்லாக கொட்டி இட்டாமே சரி. வாட்டர் ஆப்பிள்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு கையளவில் இருக்குது. கீழே விழுந்த கையோட நிலத்தில் விழுந்தோடனே நல்ல சாஃப்டாக இருக்கிறபடியாக அந்த இடம் அவ்வளவுமே நசுங்கி உடைஞ்சிடும். அதை விட வௌவால் தொல்லை சிட்டிக்கான இங்கே ஃபுல்லாக இதுதான். இங்கே இப்படியே கொட்டி 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 நாங்கள் கரிசலாங்கண்ணியை கழுவி எடுக்க போகிறோம். தண்ணிக்குள்ளே போட்டு தான் பிடியாக தான் கழுவ போகிறோம். மண் இருக்குது பார்த்தீங்களா, யானை மண். சில பேர் டீக்கு பயன்படுத்தினோம். அதனால் 2-3 தண்ணியில் வடிவாக கழுவிட்டு தான் இதை நாங்கள் ட்ரை ஏரில் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3 தண்ணியில் கழுவினோம்ல இதில் இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே போயிடும். கொஞ்சம் பாருங்க, கழுவின தண்ணியில் எவ்வளவு சீட்ஸ் மிதக்குதுண்டு. இதை கொஞ்சம் மண்ணில் ஏற்றி விட்டோம்னு சொன்னால் முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளவு சீட்ஸ்ன்னு பாருங்க. இங்கே மேலே மிதக்கிறது ஃபுல்லாக சீட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா கழுவ முழு விதைகளும்
மண்ணில் எத்தி விட்டாவா? இவ்வளோ மண் என்னடா மழை பெய்தபடியா மரத்தில் முழு மண். நாங்கள் கழுவி கொண்டு வந்து காய வச்சிருக்கிறோம். இதில் ஒரு வேக்கில் போட்டு என்னென்னா இதில் இருக்க தண்ணி முதல் வடிகட்டும். கரிசலாங்கண்ணியை காய போட்டு பேக் பண்ணுறது ட்ரையரில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.